நீங்கள் ஹவுஸ்ஹோல்டு திங்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நம்ம எல்லாருக்குமே சாதிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எப்படியாவது சிறந்து விளங்கணும், எப்படியாவது நல்லபடியாக வாழணும்னு ஆசை இருக்குல்ல. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க நல்லபடியாக இருக்கணும்ப்பா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிச்சு காட்டணும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இந்த சக்ஸஸ் எங்கேருந்து வருது? இந்த சக்ஸஸோட அடிப்படையான ஆரம்பம் எது அப்படின்னு தெரியுமா? நமக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும், இல்லை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். வரப்போடைய எக்ஸாமுக்கு எப்படியாவது மார்க் எடுத்துடணும், இல்லை நல்லபடியாக நல்ல ஹேபிட்ஸை கொண்டு வரணும், உடம்ப குறைக்கணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடணும், அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மனசில் தோணுதா? அப்படி தோன்ற அந்த விஷயத்தை ஆரம்பிக்கலான்னு போகும்போது என்னாகும்? நாளைக்கு பார்க்கலாமே, இல்லை அப்புறமா ஆரம்பிக்கலாமே, அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாமே, இல்லை அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கலாமே, இப்படி நினைப்பான அதிக நேரத்தில் நாளைக்கு 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 அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அங்கே தான் இந்த நாளைக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தோக்குறீங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, சச்சின் டெண்டுல்கர், எலான் மஸ்க், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்கெல்லாம் எப்போ டயர்டா இல்லை நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அந்த இடத்துல அங்கே தோக்காம இன்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஜெயிச்சதுனால தான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. ஸோ நீங்கள் தோக்கிற இடத்துல ஜெயிக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் தோக்குறது உங்கள் மனசு தான். ஒரு விஷயத்த நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மனசில் என்ன வருதா அங்கே நீங்கள் தோக்குறீங்க. அதை இன்னைக்கே செய்யணும், அதை இப்போவே செய்யணும், அதை இப்போவே ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் மனசுக்கு தெரியுதா? அந்த இடத்துல தோக்காதீங்க. இன்னும் உங்களை எது தடுக்குது? இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த வித மாற்றமும் உருவாக போறதில்லை. நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குறது வர இன்னிலேருந்து சரியா 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சு என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்க காரணம் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க போறது நீங்க மட்டும்தான். ஸோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும், அந்த மாற்றத்தை நம்ம தான் ஆரம்பிக்கணும், அந்த மாற்றத்தை நம்ம தான் செயல்படுத்தணும். உங்க ஃப்ரெண்டு விளையாட கூப்பிடுறானா, மச்சான் எனக்கு படிக்கணும்டா அப்படின்னு சொல்லுங்க. நோ சொல்லி பழகுங்க. எஸ் சொல்லி வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்லி பழகிருக்கோமே தவிர என்னைக்குமே கான்ஃபிடென்ட்டா அவங்களுக்கும் புரியுற மாதிரி நோ சொல்லி பழகிறது இல்லை. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கா, அந்த ஷெட்யூல்ல ப்ராப்பரா நீங்க எல்லாருக்கும் நோ சொல்ல கத்துக்கோங்க. சில விஷயங்களுக்கு சில நேரத்தில் நோ சொல்லி தான் ஆகணும். அது உங்க மனசாவே இருந்தாலும் நோ சொல்லி பழகுங்க. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு ரீல்ஸ் பார்க்க சொல்லுதா உங்க மனசு, நோ சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் விளையாட கூப்பிட்றானா, நோ சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மூவிஸோ வெப் சீரிஸோ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கா, அதை பார்க்காம நோ சொல்லுங்க. ஏன்னா எதை எப்போ வேணாலும் மாத்திக்கலாம், ஆனால் உங்களோட வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு நல்ல நேரம் இது மட்டும்தான். எல்லாருமே காமனா சொல்ற எக்ஸ்கியூஸ் என்ன தெரியுமா? எனக்கு படிக்கணும்னு தெரியும், ஆனா படிக்க மூடு இல்லை, படிக்க வரமாட்டேங்குது. படிக்கணும் நான் நினைக்கிறேன், எனக்கு ஆசை தான் இருக்கு, ஆனா படிக்க முடியலையே, ஏன் அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க கடினமான புதுசான உங்களை கஷ்டத்துக்கு உட்படுத்துற எந்த ஒரு விஷயத்தையும் இயற்கையில ஆரம்பிக்கிறதுக்கு யாருக்கும் ஈஸியா மோட்டிவேஷன் வந்துடாது. எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். உங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ கஷ்டமா தான் இருந்திருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் கஷ்டமா தான் இருக்கும், படிச்சா கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு டாக்டரா இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் கஷ்டமா தான் இருக்கும். யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரும் ஈஸியா முன்னேறி வந்தது இல்லை. யாருக்கும் படிக்கணும்னு ஈஸியா மோட்டிவேஷன் வராது. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. எல்லாரும் எப்பப்போ டிமோட்டிவேட்டா இருக்காங்களோ அப்போ அவங்க புஷ் பண்ணி படிக்க தான் ஆகணும். ஏன்னா தட் மேக் த டிஃபரன்ஸ். ஒரு தங்கத்துக்கும் ஒரு இரும்புக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான், கேரக்டர். ஸோ உங்களோட கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். எப்போ படிக்கணும், எப்போ படிக்கக்கூடாது, எப்பெல்லாம் கண்டிப்பாக படிச்சு ஆகணுங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். உங்களுக்கான கோட்டை நீங்க வரையறுக்கல அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நீங்க வரையறுத்த மாதிரி இருக்காது. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது.